ஹே ஆமி, எல்லாம் எப்படியா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம இன்றைக்கி ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க, செகண்ட் இயர். நீங்கள் அப்படியே உங்களோட கிளாஸ்க்குள்ளே போகாமல் வெளியவே கொஞ்சம் அப்படியே டென்ஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் வெளியே. அப்போது அங்கே ஒருத்தவங்க வராங்க. ஹே ஓயன், என்னாச்சு? ஏங்க நின்றுட்டுருக்க? கிளாஸ் போகல? அது வந்து அக்கா, என்னாச்சு அக்கா? நான் இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பிபிடி பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, வீட்டிலே வச்சிட்டியா? என்ன லெசன் அது? அது நம்ம என்எஸ்எஸ் இருக்குல்ல? ஆமாம், அதில் ஒரு செகண்ட் யூனிட் அந்த மாதிரி தான் பண்ண சொன்னாங்க. நானுமே லாஸ்ட் இயர் தான் பண்ணேன். என்கிட்ட அதோட பிபிடி ஒன்று இருக்குது. நீ அதை வேணால் யூஸ் பண்ணிக்கிறியா? ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு? என் ஃபோனில் தான் இருக்குது, நான் கொஞ்சம் தேடி தான் அனுப்பணும். நீ அதுக்குள்ளே எப்படியா அதை மேனேஜ் பண்ணிடுவல்ல? ஓகேக்கா, எனக்கு நீங்கள் எப்படியா தான் அனுப்புங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நான் செமினார் எடுத்தே ஆகணும், தெரியும்ல? தெரியும்டி. சரி, ஓகே, நீ போய் கிளாஸில் போய் உட்காரு, நான் உனக்கு அனுப்பி விடுறேன். ஓகேக்கா. அப்படின்னு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ரியா வரா. ஓயன், என்னாச்சு? எல்லாம் ரெடியா? ரெடி தான். என்னடி இழுக்கிற? என்னாச்சு? இல்லடி, நான் அது வந்து நான் பிபிடி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எதே மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? என்னடி இவ்வளோ கூலாக சொல்கிற? அவள் போட்டு வெளுத்து வாங்கிடுவாடி. என்ன போகுதுன்னு தெரியலடி. உன் கூட இந்த பாவத்துக்கு என்னையும் வச்சு செய்ய போகிறா. நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து செமினார் எடுக்க போகிறோம், மறந்துட்டியா? ஆமாம், ஆனால் கொஞ்சம் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம், பயப்படாத. நான் மீராக்காட்ட சொல்லியிருக்கேன். மீராக்காவா? என்ன சொன்னேன்? இல்லை, அவங்களும் லாஸ்ட் இயர் அதான் பண்ணாங்களாம். அந்த பிபிடி அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி, ஓகே, அனுப்பிடுவாங்களே? அனுப்பிடுவாங்க. சரி, வா நம்ம கிளாஸ் போகலாம். வா. அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க. கிளாஸில் போய் உட்காந்துட்டு செம்ம நர்வஸாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ, ஏன் இன்னைக்கு வெளில நிற்க போகிறோம்டி. நம்ம கண்டிப்பாக வந்துடும்ல. லேப்டாப் செக் பண்ணிகிட்டே இருடி. நானும் தாண்டி பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் எதுவுமே வரலடி. இரு, தான் செக் பண்ணுறல. நம்ம இன்னும் போகலை. இரு, நம்ம போவோம். கொஞ்சம் லேட்டாக தான் போவோம்னு நினைக்கிறேன். லூஸு, அவள் இன்னும் கொடுத்து முடிக்க போடாடி ப்ரெசன்டேஷனு. அவள் முடித்தா தானடி நம்ம 2 பேரும் உங்ககிட்ட தானடி இருக்குது. ஆமாடி, இரு, அவங்க தான் அனுப்புகிறாங்கல்ல. உனக்கு ஓரளவுக்கு டாபிக் தெரியும்ல, நீ தான் படிச்சிட்டல. படிச்சிட்டேன், ஆனால் அதை காமிச்சு தானே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணு, இது வந்துடும் அப்படின்னு நீங்கள் ரியாவை காம் டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் லேப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு, என்னது இது அன்னோன் நம்பர்லேருந்து யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது ரியாவும் பார்க்குறா. என்னடி விளையாண்டுருக்க? அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் யார் இது? அதாண்டி நானும் பார்க்குறேன், இரு அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. அதில் நீங்கள் நேராக போயிட்டு ப்ரொஃபைல் பிக் செக் பண்ணுறீங்க. அப்போ ரியா உங்களை தலையிலே தட்டி, இப்போ அது ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பாரு. இருடி பார்க்குறேன்ல அப்படி நீங்கள் போய் பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு அந்த தேவையான அந்த பிபிடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. மீராக்கா தான் அனுப்பியிருக்காங்க போல் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. மீராக்கா நம்பர் கூட அப்படி சேவ் பண்ணி வைக்கல, இவ்வளோ கேவலமாக இருக்க. அந்த அக்கா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க உனக்கு. இது மீராக்கா நம்பரே இல்லடி, நான் மீராக்கா நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்படியா? யார் நம்பர் அது? செக் பண்ணு அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்கள் டக்குன்னு போயிட்டு திருப்பியும் ப்ரொஃபைல் பிக் பார்க்குறீங்க. அப்போது அதில் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு பிக்கு. உங்களுக்கு அது பார்த்தோன்னே அப்படியே ஹார்ட்டில் பட்டர்ஃப்ளைலாம் வருது. நீங்கள் ரியா, யார்? அது நம்ம சீனியர்டி. நம்ம சீனியரில் உன் சீனியரு. ஆமாடி, அவங்க பாரு, அங்குக்கா அழகாக இருக்கான்ல. என்னடி இந்த கன்றாவியெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காத.
நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம தான் போகணும் தெரியும்ல, எடுத்து வை. ஆமாம், ஜங்குக் எனக்கு எதுக்கு இது அனுப்பியிருக்காரு? ஏ மீராக்கோட ஃப்ரெண்டு தானே அவர் மீராக்கா ஃபோனில் ஏதாவது சார்ஜ் இருக்காது, அதனால அவர் அனுப்பியிருப்பார். நீ எதுவும் லூஸ் மாதிரி யோசிக்காம ஏஞ்சி வா. இன்னும் கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக பேச மாட்டியா? பின்ன என்னடி வேறு என்ன பேச சொல்கிற? அந்த மனுஷன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான், என்னத்த சொல்கிற? நீங்கள் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ரியாவை பார்க்குறீங்க. ரியா வந்துட்டு சரி விட்டு, ஜங்குக்கு அப்படியே பாசமாக தான் உனக்கு அனுப்பியிருக்காரு, போதுமா? அப்படின்ற அப்படி தாண்டி. சரி இப்போ எடு, மெட்டீரியல் ஓப்பன் பண்ணு, முதல்ல அதை படித்து நம்ம செமினார் கொடுத்துட்டு வருவோம். சரி அப்படின்னு நீங்களும் ரியாவும் உட்காந்து அதை படிச்சுட்ருக்கீங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட செமினார் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து முடிச்சிடுறீங்க 2 பேரும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக் நீங்கள் 2 பேரும் வெளியே வரீங்க. நீங்கள் ரியா தேடிட்டுருக்கா மீராக்கா எங்கன்னு, நீங்களும் ரியா வந்து 2 பேரும் சேர்ந்து தான் தேடுறீங்க. அப்போது மீராக்கா வந்துட்டு இங்கே கேன்டீனில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது பக்கத்தில் வந்து ஜங்குக்கும் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து ரியா கையை டக்குன்னு பிடிச்சி, ரியா இங்கே பாரு ஜங்குக்கு இருக்காரு. அப்படியா, அப்போ நம்ம அப்புறம் போய்க்கலாம் வா. என்னடி இந்த சாக்கிலையாவது நான் போய் அவரை பார்ப்பேன்ல. என்ன இப்போ உனக்கு அவரை பார்க்கணும் தானே, வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் டக்குன்னு மீராக்கா கிட்டே போய் அக்கா அப்படின்றீங்க. சொல்லுவேன். எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண, நல்லா பண்ணியா? அக்கா நல்லா பண்ணிட்டேங்க்கா, எனக்கு ஒரு செகண்டில் பயத்தில் கை கால்லாம் உதறிடுச்சு. உங்களுக்கு தெரியும்ல அந்த மேமை பற்றி? தெரியும், அதனால தான் அனுப்பிவிட்டேன். அதுவும் என் ஃபோனில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்ததா, அதான் ஜங்குக்கோட ஃபோனில் மாற்றி ப்ளூடூத்லேருந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு அனுப்புனேன். ஓ அப்படியா, தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் மீராக்காவை பார்த்துட்டு தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ரியாவும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறா. அப்போது அவங்க வந்து என்னடி சின்ன குழந்தைங்க மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, சரி ஓகே பிரேக் தானே போய் சாப்பிடுங்க. அக்கா நீங்கள் சாப்பிட்லையா? இல்லை சும்மா நின்று நானும் ஜங்கு பேசிகிட்டு இருக்கோங்க. அப்படியா, நீங்கள் என் கூட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணக்கூடாது? ஜங்குக் நீ ஃப்ரீயா அப்படின்னு மீரா வந்து ஜங்குக் பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு ஃப்ரீடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வந்து சரி ஓகே வா 4 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து உங்கள் 2 பேரையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஷோல்டரில் கை போட்டு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு சைட் அடிச்சுட்டே வரீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை கண்டுக்கு கூட இல்லை, அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு அமைதியாக ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாஸ்க்கை போட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது வந்து மீரா அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு உங்கள் தலையில் லைட்டாக தட்டி முன்னாடி பார்த்து நடடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முன்னாடி தாங்க பார்க்குறேன் அப்படின்றீங்க. அப்போ வந்து ரியா வந்து வலியுது தொடச்சிக்கோ அப்படின்றா. நீங்கள் வந்து அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. முறைச்சிட்டு அப்படியே எல்லாம் போகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ உட்காந்து 4 பேர் உட்காந்து லன்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதை மீரா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே நீங்கள் டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுன்னு சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போது நீங்களும் ரியாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகேக்கா நாங்கள் கிளம்புறோம், உங்களுக்கு வர கிளாஸ் இருக்குது. சரி ஓகே போயிட்டு வா பார்த்துக்கோ. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எழுந்து போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு தான் ரியா நான் ஃபோனை மறந்துட்டேன் அப்படின்றீங்க. அப்போது மீன்வாயில் இந்த பக்கம் இந்த சீன் காமிச்சா இந்த சைட் மீரா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது வந்து ஜங்குக்கு எழுந்துட்டு மீரா யாரோட ஃபோன் இது? என் ஃபோன் இல்லைடா, இது ஒயனோட ஃபோனுன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கு போய் அந்த ஒயன்ட்டு கொடுத்துடடா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும். நான் வேறு கொஞ்சம் ஒரு மேமை போய் பார்க்கணும், அதான். இதெல்லாம் நல்லா கொடுக்க முடியாது. ப்ளீஸ் தான் தங்கம், எனக்கா போய் ஃபோனை கொடுத்துருடா அவள்கிட்ட, நான் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வரணும், பாய் அப்படி சொல்லிட்டு மீரா அங்கேருந்து ஓடிடுறா. ஜங்குக்கு வந்துட்டு மீரா இல்லை
இது வேறு ஏதாவது பண்ணிட்டு சரி ஃபோனை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு வராரு. அப்போது நீங்கள் ரிட்டன் அந்த சைடு தான் வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் என்னை பார்த்துட்டே வராரு. ஒரு வேளை லவ்வை சொல்ல போகிறாரோ அப்படின்றீங்க. அம்மா ரொம்ப கனவு காணாத. ஒரு கையில் பாரு. என்னது கையில்? உன் ஃபோனு. அப்படியா? ஒரு வேளை அவர் அதை பார்த்துருப்பாரோ? ஐயோ அதை அவர் பார்த்துருப்பாரோ? இல்லை 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 ரியா 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 ஐயோ இதை பார்த்துருன்னா அவ்வளோதாண்டி. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அவர் ஃபோட்டோ வால்பேப்பரை வச்சுட்டு சுற்றாது நாயன்ட்டு. ரியா ரியா அதை பார்த்துருக்க மாட்டார்ல. நீயே ஃபோனை வாங்கிட்டி, எனக்கு பயமாக இருக்குடி. சரி சரி எதுவும் பயப்படாத. அப்போது ஜங்கோ உங்ககிட்ட வந்துட்டு ஓயன் சொல்லுங்கள் சீனியர். என்னாச்சு இப்படி பதற? இல்லை அது ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குது. சரி இது சீனியர் நான் எதுவுமே அப்படின்னதோட உங்கள் வாயை டக்குன்னு ரியா மூடிடுறா. சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறா. இல்லை இந்தா இது என்னோடய ஃபோனை சாப்பிட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதை கொடுக்க தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு சிரிக்கிறீங்க. மறுபடியும் உங்களை வியர்டாக பார்க்குறாரு. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு. அப்போது டக்குன்னு ரியா ஃபோனை வாங்கிட்டு தேங்க்ஸ்ண்ணா நாங்கள் போயிட்டு வரோம், கிளாஸ் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறா. ஜங்கு வந்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து நடந்துட்டு வரீங்க சிரிச்சிட்டே. ஃபோன் கொடுக்க வந்திருக்காருடி அப்படின்றீங்க. அந்த மனுஷனுக்கே தெரிலனாலும் நீயே வளரிடுவ போல். லூசு கொண்டாத்துக்கு முன்னாடி மாட்டி தொலைச்சிருப்ப. ஆமாம்ல மாட்டிருப்ப சே அப்படின்ட்டு நீங்கள் நடந்து வந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து டேஸ் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு நாள் இப்படி தான் ஜங்குக் போயிட்டு கேன்டீனில் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் ரியா கூட போகிறீங்க. போயிட்டு மீராக்கா கிட்ட நின்று பேசிகிட்ருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் வந்து உங்களை அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படியே திரும்பி பார்த்துட்டுருக்காரு. ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது மீரா பார்த்துட்டு வயன் கொஞ்சம் இந்த பக்கமும் பேசுகிறியா அப்படின்றாங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்றீங்க. அவங்க வந்து என்னம்மா என்ன ஏதோ வேறு வேர்ல்டுக்குள்ளே போயிட்ட போல். இல்லைக்கா தான் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போதில்ல அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் ரிசல்ட் பற்றி யோசிச்ச மாதிரி தெரியலையே, வேறு ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அவங்களும் உங்களை கலாய்ச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து கிளம்பி வந்துடுறீங்க. நீங்களும் ரியாவும் வந்து கிளாஸ் போயிடுறீங்க. அப்போது மீரா வந்து ஜங்குக் பார்த்துட்டு ஜங்குக் என்ன ஏன்டா இப்போ பாரு உருன்னு இருக்க? என்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் அப்படி தான் எல்லாத்தையும் சுவிட்சிட்டே பேசிட்டு இருக்க முடியுமா? இல்லைடா அந்த வாயனோட இத்தனை தடவை பார்க்குறாள். ஃபஸ்ட் இயர்லேருந்தும் பின்னாடி சுற்றிட்டுருக்கா. ஒரு தடவை கூட இவ்வளோ திரும்பி கூட பார்க்க மாட்டேற. நான் அப்பெல்லாம் பார்க்கல. நான் தெரியும் அதான் அமைதியாக இருந்தேன். நல்ல பொண்ணுடா அவ. இங்கே பாரு மீரா, எனக்கு அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை புரியுதா? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இந்த லவ்வு அது இதுன்ட்டு தெரியும். சரி விடு, இப்போ எதுக்கு கடுப்பாகிற அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து விட்டுடுறாங்க. வேறு எதுவும் பேசிக்கல. நீங்கள் அப்படியே கிளாஸ் போயிருப்பீங்க. புரியா வந்து கொஞ்சம் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போது வந்து ரியா வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணை இடிச்சிருப்பா. அந்த பொண்ணு டக்குன்னு ரியாவை பார்த்து முறைச்சிட்டு பார்த்து வர மாட்டேன், கண்ணு தரலையா? ஹலோ, உங்களுக்கு முதல்ல கண்ணு தரலையா? நீங்கள் தான் பார்த்து வரணும். ஆமாம் ரியா தானே நீ, உங்களுக்கு என்ன வேலை ஜங்குக்கோ கூட கேன்டீனில் அங்கே? ஆமாம் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், உனக்கு என்ன அதை பற்றி கேட்குறதுக்கு? உன் ஃப்ரெண்ட் ஓயனுக்கும் ஜங்குக்கும் நடுவில் என்ன ஓடுது? ஜங்குக்கு பின்னாடி சுற்றிட்டுருக்கா என்ன? ஜங்குக்கு லவ் பண்ணுறாளா? ஏன் அப்படி லவ் பண்ணாத உனக்கு என்ன பிரச்சனை? ஜங்குக் என்னோட ஆள் தெரியும்ல.
அப்படின்னதோட ரியாக்கு செம்ம காண்டாகுது. ரியா வந்து மியாவை பார்த்துட்டு, ஹே மியா, இங்கே பாரு, உனக்கு என்ன தெரியும்? ஜங்கோக்கும் என்ன லவ் பண்ணிட்டுருக்காங்க, அது மூல தெரியுமா உனக்கு? என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இது மட்டும் ஜங்கோ காதுலையோ இல்லை வாயன் காதுலையோ போச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்று அவ்வளோதான். ஏய், என்ன சொல்கிற? ஜங்கோ வாயனும் லவ் பண்ணுறாங்களா? ஆமாம், லவ் பண்ணுறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? இங்கே பாரியா, சும்மா போய் சொல்லிருக்காத. ஆமாம், 2 பேர் லவ் பண்ணுறாங்க. என்னப்போ? அதுவும் உங்களை பேர் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னதோட மியா செம்மையாக டென்ஷன் ஆகி வெளில போகிறா. ரியா வந்துட்டு அப்படியே சர்க்காஸ்டிக்காக சிரிச்சுட்டு உங்கள் கிளாஸ்க்கு வரா. கிளாஸ்க்கு வந்துட்டு உங்ககிட்ட வந்து உட்கார்றா. நீங்கள் என்னடி, என்ன வாஷ்ரூம் கழுவிட்டு வரியா? வாய்டி, உனக்கு ரொம்ப தான். அதெல்லாம் இல்லை, முக்கியமான வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்தேன். என்ன முக்கியமான வேலை? அப்படின்றதோட அவங்க கிளாஸ்க்கு ஸ்டாஃப் வந்துடுறாங்க. உடனே நீங்கள் 2 பேரும் பேச நிறுத்திடுறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் போகுது. நீங்கள் எப்பயும் போல் ஜங்கோக் சைட் அடிக்கிறது, ஜங்கோக் எங்கே போனாலும் அங்கேயே போகிறது, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும். பட் தெரிஞ்சும் ஒரு நோட்டீஸ் பண்ணாத மாதிரி அப்படியே விட்டுருவார். இப்போது ஜங்கோக்கும் மீராவும் வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது வந்து ஜங்கோக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோடனே, ஹலோ, யார்? தோ உடனே வரேன் அப்படின்னு ஜங்கோக் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு வேகமாக ஓடுறாரு. அது வந்துட்டு மீரா பார்த்துட்டு, டேய் எங்கடா போகிற, என்னாச்சு? மீரா, நான் வந்துடுறேன், என்ன அப்புறம் சொல்கிறேண்ணே. என்ன? சரிடா, நானும் வரவா? அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்குறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. சரிடா, பார்த்து போ. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அப்போது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டு போயிட்டு, மேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் அப்படின்னு அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து ஜங்குக், இங்கே பேஷண்ட் மியான்னு சொல்லி யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களா? ஹோல்ட் ஆன் சார், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். யா, ஏதோ சூசைட் கேஸுன்னு சொல்லி இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரூம் நம்பர் 104. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அங்கேருந்து வேகமாக ஓடுறாரு. அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் வெளியே மியாவோட அம்மா அப்பா அப்புறம் ஜங்குக்கோட அம்மா அப்பா வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் அங்கே போயிட்டு, அப்பா என்னாச்சு, மியாவுக்கு என்னாச்சு? இப்போ கேள்றா, மியாவுக்கு என்னாச்சுன்னு. நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க? மியா ஒன்றால் தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கா. நீ அவளை ஏதோ சொல்லியிருக்கியாமே, என்ன இப்போ வரைக்கும் வாய் திறக்க மாட்றா. ஆனால் ஜங்குக்குன்னு புலம்பிகிட்ருக்கா. நீ என்ன பண்ண அவளை? அப்போது மியாவோட அம்மா வந்துட்டு, ஜங்குக் என்னப்பா ஆச்சு என் பொண்ணுக்கு? அவளை போய் பேசுப்பா, அவள் உமையில தான்ப்பா உயிரே வச்சுருக்கா. ஆண்டி, நீ ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க, நான் போய் அவள்கிட்ட என்னென்னு பேசுகிறேன் அப்படின்னு ஜங்குக் உள்ளே போகிறாரு. அப்போது மியா வந்து மயக்கத்தில் இருக்கா. மயக்கத்தில் இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அப்போது ஜங்குக் உள்ளே கதவை திறந்து வர சவுண்ட் கேட்ட உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறா. ஜங்குக் பொறுமையாக உள்ளே போயிட்டு, மியா மியா எழுந்துரு. யார்? மியா, நான் தான் ஜங்குக் வந்துடுவேன், எந்திரி. என்னாச்சு உனக்கு? ஜங்குக் வந்துட்டியா? இங்கே தாண்டி இருக்க. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஏம்டி கையெல்லாம் கிழிச்சு வச்சு என்ன பழகுது? சூசைட் பண்ணுறான், அது பண்ணுற இது பண்ணுறேன்ட்டு உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? நான் அவனை என்ன பண்ணா? ஜங்குக், நீ நீ அந்த வயனை லவ் பண்ணுறியா? வயன் இது நான் லவ் பண்ண போகிறேன், என்னாச்சு உனக்கு? இல்லை ஜங்குக், என்ன இந்த வயன் இருக்கால, அவள் என்னை அடிச்சிட்டா. அடித்தாளா? என்ன சொல்கிற? ஆமாம், அவள் என்னை அடிச்சிட்டா.
அவள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் என்ன வச்சு அசிங்கப்படுத்தினா தெரியுமா? ஆ ஏய், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு. என்ன என்ன நடந்துச்சு? இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் நான் நார்மலாக தெரியாமல் இடிச்சிட்டேன் வயனை. அப்போது அவள் கூட இருந்த ரியா என்கிட்ட என்னை பார்த்து போக மாட்டியா அது இதுன்னு சண்டை போட்டா. அப்போது வயனும் வந்து என்னை அடிச்சுட்டு, நீ ஜங்குக் பின்னாடி தானே சுற்றுற, ஜங்குக் என் ஆள் தான், அவன் எனக்கு தான், அப்படி இப்படின்லாம் பேசிட்டா. நான் சொன்னேன் ஜங்குக் இல்லை, ஜங்குக் என்ன தான் லவ் பண்ணுறான்னு. ஆனால் அவள் இல்லை, அவன் என் கூட தான் இருந்தான், நாங்கள் 2 பேரும் ஒன்றால இருந்துட்டோம், நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ ஏன் வரவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டா ஜங்குக். எனக்கு எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு மியா வந்து ஃபேக்காக அழுதுட்ருக்கா. அப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறா மார்ஃப் பண்ண மாதிரி. ஜங்குக் அதை டென்ஷனில் சரியாக கூட பார்க்கல. இங்கே பாரு ஜங்குக், இந்த ஃபோட்டோலாம் காமிச்சா இதெல்லாம் உண்மை தானே? என்ன சொல்கிற மியா? பாரு விளையாட்டத்தை பயனால பண்ணலாம். நான் போய் சொல்கிறேன் ஜங்குக், போய் சொல்லிவிட்டு சாகிற அளவுக்கு இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேனா? நான் ரொம்ப உடஞ்சிட்டேன்டா. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லக்கூட மாட்டுற. உனக்கு என்ன நிஜமாவே பிடிக்கலையா? மியா இங்கே பாரு, எனக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது, உனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வாங்கி லவ் பண்ணுவேன்? லூஸா நீ? அதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணி வச்சிருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே? இல்லைடா, எனக்கு வேணாம், எனக்கு இந்த லைஃபே வேணான்னு நம்முடைய அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு மியா வந்துட்டு கையில் இருக்கிற இந்த ஐவியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணுறா, பிஹேவ் பண்ணுறா. ஏய், இப்படி உறைஞ்சனாவை என்ன நினச்சிட்ருக்க? ஆ, உயிர் என்ன உனக்கு ஈஸியாக போயிடுச்சா? வரைஞ்சேன்னு வச்சுக்கோ, பல்லுகளெல்லாம் உடச்சிரும். மூடிட்டு படுறி ஜங்கு. ஏய், ஏன் அங்கே பாரு, செம்ம காண்டில் இருக்கேன், அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிட்டு படு சரியா? ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு தடவை இந்த லவ் மயிரண்டு சுற்றிட்டு இருக்கா சொல்லிட்டேன், புரியுதா? ஜங்கு மியா தான் கடைசியாக நான் சொல்கிறது, வெளில உனக்கு உட்காந்துருக்காங்க, உன்னை கஷ்டப்படுத்ததும் இல்லாமல் வெளில எல்லாரையும் கஷ்டப்படுத்தின்னு இருக்க. ஒழுங்கா படித்தோமா வேலையை பார்த்தோமான்னு இந்த வயனை நான் நீ பார்த்துறேன் அப்படின்னு ஜங்குக்கு ரொம்ப கோவமாக கிளம்பி வந்துட்டுருக்காரு காலேஜ்க்கு. உங்களுக்கு அப்போ தான் கிளாஸ் முடியுது. நீங்கள் கிளாஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து கேன்டீனில் நின்று மீராக்கிட்டேயும் ரியாக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக் அங்கே வேகமாக நடந்து வரான். அப்போது மீரா, ஏய் ஜங்குக், என்னடா இது எமர்ஜென்சின்னு போனேன், உடனே வந்துட்ட? அப்போது ஜங்குக் உங்ககிட்ட வந்து உங்கள் ஐஸை பார்த்துட்டு, ஏய் என்ன என்ன வேலை பார்த்து வச்சுருக்க? என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஏய் என்னடி நடிக்கிறியா? ஆ, நடிக்கிறியா? சீனியர் ஏன் கத்துறீ? டேய் ஏன்டா அவள்கிட்ட கத்துற? என்னாச்சு? அவள் என்ன பண்ணா? நீ சும்மா இரு மீரா, நான் அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ரியா வந்து, அண்ணா ஏன் அவள்கிட்ட கத்துறீங்க, என்னாச்சு? ஏய் என்னடி, என்ன என்ன வேலை பார்த்தேன்னு தெரியாது உனக்கு? தெரியாத மாதிரி அப்படி நடிக்கிற? ஆ, எதுக்கு மியா கிட்டே போய் இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கேன்? மியாவா? மியா கிட்ட நான் என்ன சொன்னேன்? நடிக்காத, எதுக்கு இப்படி நடிச்சிட்ருக்க? ஆ, சரி ஏதோ சின்ன பொண்ணு பின்னாடி சுற்றிட்டுருக்கு அப்படிலாம் விட்டா இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்திருக்க? ஆ, இதுக்கு தான் வரியா காலேஜ்க்கு? உன்னை படிக்க தானே அனுப்புனாங்க, இல்லை வேறு எதுக்காவது அனுப்புனாங்களா, இல்லை அப்படியே கவுத்து விட்டாங்களா உன்னை? ஆ, சீனியர் இப்படிலாம் பேசாதீங்க, எல்லாம் பார்க்குறாங்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, என்னாச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன உனக்கு புரியல? மியா கிட்டே எதுக்கு அப்படி சொன்னேன், நீ என்னோட லவ் பண்ணுறோன்னு? நான் அப்படிலாம் என்ன இப்போ நான் அப்படிலாம் சொல்லலை, என்னை மன்னிச்சிடுங்க.
அது இது நடிக்க போறியா? எச்சே அலையிறத எடுத்து என்ன நினச்சிட்ருக்க? இப்படிலாம் சொன்னா நான் உங்ககிட்ட வந்துடுவேண்ணா? சரி, ஏதோ பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், ஏதோ நானும் கண்டுக்காமே விட்டுட்டு இருந்தா சின்ன பொண்ணுன்னு என்ன வேறு அடி பார்த்து வச்சுருக்க? அது நீயும் நானும் ஒன்றா இருந்த மாதிரி ஃபோட்டோவில் வேறு மாஃப் பண்ணி கொடுத்துருக்க. நான் அவ்வளோ ஆசையாக உனக்கு? அதுக்கு லவ் கிடையாதுடி. எவ்வளோ படுக்கணும்னு ஆசைப்பட்டியா? படுக்கணுன்னா வந்துருக்க வேண்டியது தானே? சங்கு கூட நான் படுக்கணும், வந்து நல்லா இது பண்ணணும், அது பண்ணணும்னு வந்துருக்க வேண்டியது தானே? சங்கு சங்கு என்ன பேரெலாம் சொல்கிற? இங்கே பாருங்க, நான் அப்படிலாம் அதுவும் பண்ணலை, நான் அதுவும் சொல்லலை. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. டேய், என்னடா பேசுகிற? அவள் சின்ன பொண்ணு, என்ன பேசிகிட்டு இருக்க? மீரா, நீ சும்மா எனக்கு தெரியும். அவள் சும்மா கிடையாது. மியா கிட்டே போயிட்டு ஃபோட்டோ மாஃப் பண்ணி கொடுத்து அவள் நாங்கள் லவ் பண்ணுறோம், நான் கூட படுத்தேன்லாம் சொல்லியிருக்கா. இவ சின்ன பொண்ணா? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேவலமாலாம் இருக்கா? சி, உனக்கு நான் வேணும்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கே வந்துருக்கணும். அதுக்காக இவ்வளோ கேவலமாக எல்லார்ட்டையும் லவ் பண்ண படுத்தேன்னு சொல்லி தெரிவியா? உன்னை தாண்டி கேட்குறேன், வாயத்துற. அதுக்கு அப்படியே நின்றுட்டுருக்க, இன்னும் பழுது நடிக்க போறியா? நான் அப்படிலாம் பண்ணலை. இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜங்கு கூட கையை பிடிக்கிறீங்க. ஜங்கு உங்கள் கையை டக்குன்னு இழுத்து விட்டுட்டு உங்களை அப்படியே அறைய வரான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. மீரா டக்குன்னு ஜங்குவோட கையை பிடிச்சிட்டு, டேய் என்னடா பண்ணுற? காலேஜ்டா, அது எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன நினச்சிட்ருக்க? மீரா, என்ன அவ்வளோ கொள்ளக்கானில் இருக்க மீரா. எல்லாரும் மீயா அங்கே சூசைட் அட்டம் பண்ணிட்டா. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில் இந்த தலைவலி வேறு எனக்கு. இப்போ பாரு, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. இன்னும் எங்கேயாவது நான் பார்த்தேன் இல்லை தான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை போய் வீட்டுக்கு சேரு, போ. சீனியர். வாய மூடுறி, மூடிட்டு கிளம்பு. நான் அது பாரு, மேலே செம்ம காலில் இருக்கேன், கிளம்பி போயிடு. ஜங்குக்கு இப்படிலாம் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போது மீரா அங்கே நின்றுட்டுருக்கா. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க, எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே வேகமாக அங்கேருந்து வீட்டுக்கு ஓடுறீங்க. பொரியா உங்கள் பின்னாடி ஓடி வரா. மீராவும் வராங்க. ஒயன், இங்கே பாருமா, நில்லு. ஜங்குக்கு ஏதோ கோவத்தில் பேசிட்டான். அவன், நான் சொல்கிறேன், அவனுக்கு ரொம்ப இப்படி தாண்டி கோவம் வரும். நீ எதுவும் வச்சுக்காத என்ன மனசில். எனக்கு புரியுது, ரொம்ப ஒஸ்ட்டாக பேசிட்டானே. என்னக்கா அவர் இப்படி பேசுகிறாரு? அந்த அண்ணாக்கு எவ்வளோ வேணால் கோவம் வரல, அதுக்காக என் ஒயனை இவ்வளோ திட்டுவாரா? பாருங்கக்கா, பாவம். உங்களுக்கே தெரியும்ல அவள் ஜங்குக்கு லவ் பண்ணுறான்னு. ஆனால் எனக்கு இவ்வளோ கேவலமான விஷயம்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. அவர் இப்படிலாம் பேசினதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. உங்கள் முன்னாடி ரியாவும் மீராவும் இதை பேசிகிட்ருக்காங்க. இந்த மியா தாண்டி காரணம். அவள் தான் போய் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அக்கா, இங்கே பாருங்கள், அன்றைக்கி மியா என்கிட்ட தான் வந்து சண்டை போட்டாள். நான் தான் அவள்கிட்ட ஒயனும் அப்புறம் ஜங்குக்கு அண்ணாவும் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஆனால் அது இவ்வளோ கேவலமாக இந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. இவ்வளோ சீப்பாக பேசுகிறாள் நான் கிடையாதுக்கா, புரியுதா? அதுக்காக வந்து அவள் ஒயனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவான்னு நினைக்கல. எனக்கு தெரியும்டி, அவள் அவ்வளோ கேவலமான ஆள் தான். ஜங்குக்கு வேணுன்றதுக்காக எந்த இதுக்கு வேணால் போவாள், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாள். அந்த மாதிரி ஆள் தான். சரிக்கா, நான் வயனை கூட்டு வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் போய் பாருங்கள். சரி, வயனை பார்த்துக்கோ என்ன. வயன், நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு பேசிக்கலாம். நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களை மீறா வந்து அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ரியா கொண்டு வந்து உங்களை விடுறா. ஓயன், இது பாரு, எதுவும் யோசிக்காத என்ன, விட பார்த்துக்கலாம். ஓகே, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன், சரியா?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. நீங்கள் எதுவும் பேசாமல் போகிறது ரியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியா வந்துட்டு மியாமல செம்ம காண்டில் இருக்கா. ரியா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு மியா கால் பண்ணுறா. ஹே மியா, என்னடி பண்ணி வச்சுருக்க? ஆ, என்ன சூசைட் பண்ணுற மாதிரி நடிக்கிறியா? ஆமாம், சூசைட் பண்ணுற மாதிரி நடிப்பேன். என்ன வேணால் பண்ணுவேன். உனக்கு என்ன? என்ன ஜங்குக்கு வந்து என்னை நல்லா திட்டானா? ஏதோ சொன்னேன் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே. பாருமியா, இதனால தான் என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் இன்னும் ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோயேன். ஹே, ஜங்குக் எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், புரியுதா? ஆ, ஜங்குக் என்னைக்கும் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறா. ரியா டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி பெட்டில் எரிஞ்சிட்டு, மியா உனக்கு இருக்குது, இரு காலேஜ் வருவல்ல இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ இப்படி தான் அடுத்த நாள் ஆகுது. நீங்கள் ஃபோனே எடுக்கல. உங்களுக்கு ரியா அப்புறம் மீரா எல்லோரும் கால் பண்ணுறாங்க. நீங்கள் காலேஜ்க்கும் போகலை. நீங்கள் ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே தான் படுத்துருக்கீங்க. அப்போது ரியா வந்து உங்கள் அம்மா கால் பண்ணுறா. அக்கா இருங்க, நான் உங்கள் அம்மா கால் பண்ணுறேன். ம் சரி. ஹலோ ஆண்டி, என்னாச்சு? ஏன் காலேஜ் வரல? அதுவாம்மா, அவளுக்கு நேற்று நைட்லேருந்து ரொம்ப ஃபீவர்மா, அதான் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. காலேஜ் வரல. ஓ அப்படியா? ஏதாவது சாப்பிட்டாளா? எதுவும் சாப்பிட மாட்றாம்மா. நானும் சொல்லிட்டேன் சாப்பிடுன்னு. ஃபீவர்னால அப்படி இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். ஓ சரி ஆண்டி, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனக்காக. ம் சரிம்மா, நீ பார்த்துடு. ம் ஓகே ஆண்டி அப்படின்னு நிறைய கால் கட் பண்ணிவிட்டு, அக்கா லொயனுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு அவளுக்கு? அது நேற்று ஃபுல்லாக அழுதுருப்பா போல். அதுக்கு தான் அழுதாலே உடம்பு சரியில்லாமல் போயிருமே. ஃபீவர், செம்ம ஃபீவராம். ஓ பாவம் அவ. இந்த லூஸு ஜங்குக் எப்பயுமே என்கிட்ட கோவப்படுறது வேறு. இந்த தடவை ரொம்ப வார்த்தையை விட்டுட்டான். அவன் இவ்வளோ கோவமாக நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு என்னதாங்க பிரச்சனை? அவர் எதையுமே விசாரிக்க மாட்டாரா? அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறாரு. அவன் அப்படி தாண்டி. அவனுக்கு இந்த லவ் அது இது மாதிரிலாம் நம்பிக்கையே இல்லை. ஓ இல்லைண்ணா, மியாக்காக எதுக்கு வந்தீங்க சண்டை போடணும்? ஏய், அவன் மியா மேலே லவ் இருக்கிறதுனாலலாம் வந்து சண்டை போட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு மியா ஏதாவது இதனால ப்ரெஷராக இருக்கும். அவனுக்கு வீட்டில் தான் பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் வந்து அவன் சண்டை போட்டிருப்பான். ஓ சரிக்கா, தோணும். சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன். ம் சரி, நீ போயிட்டு வா, நானும் போகிறேன். ம் ஸோ இப்படி ஒரு 1 வீக் போகுது. நீங்கள் ஒரு 1 வீக்காக காலேஜே போகல. சரி 1 வீக் அப்புறம் தான் வந்து நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஹே ஒயன், என்னடி 1 வாரம் வரல? என்ன ஆச்சு உனக்கு? அதாண்டி கொஞ்சம் ஃபீவர், அதனால தான். மைண்டும் சரியில்லை. எனக்கு புரியுது ஒயன், ஆனால் எப்படியே இருக்காத சரியா? எல்லாம் சரியாயிரும். ம் சரி ரியா, வா கிளாஸ் போகலாம் அப்படின்னு நீங்களும் ரியாவும் கிளாஸ் போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் பேசினது தான் உங்களுக்கு மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு ஆன்சர் கூட பண்ண முடியல கிளாஸில். நீங்கள் அப்படியே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வரீங்க பிரேக்கில். அந்த மீரா அங்கே நின்றுட்டுருக்காங்க அவங்க யூஷுவல் ஸ்பாட் கிட்ட. அப்போது அங்கே மீரா நின்று பேசிகிட்ருக்குறா. ஒயன், எப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் 1 வாரமாக காலேஜே வரல? இல்லைக்கா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். ம் புரியுது. ஜங்குக் தானே? ம் ஆமாக்கா. இந்த பாரு, விட்டு. அவன் பேசினது எதுவும் நீ மைண்டில் வச்சுக்காத சரியா? பார்த்துக்கலாம். ம் சரிக்கா அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக் அங்கே வரான். வந்தோடனே உங்களை பார்க்குறான். பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு அவரை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்த உடனே அங்கேருந்து டக்குன்னு கிளம்புறான். அப்போ மீரா வந்து, டேய் எங்கடா போகிற? இப்போ தானே வந்த, என்னாச்சு?
ம், இந்த இடம்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல, நான் கிளம்புறேன். டேய் ரொம்ப பண்ணாத ஜங்குக். இந்த மாதிரி கேரக்டர் லெஸ்ஸான பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், சரியா? அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே அங்கே நின்று அழுகுறீங்க. நான் என்னக்கா பண்ணேன்? அவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு? நான் ஒன்றுமே பண்ணலைக்கா. எனக்கு தெரியும் அவன். நீ விடு, அவன் தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு ஜங்குக்கு பின்னாடியே மீரா ஓடுறாங்க. ஜங்குன்னு கத்திட்டு உங்களை ரியா கூட்டிகிட்டு போயிடுறா கிளாஸ்க்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ் போகுது. ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாஷாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறான். லைக் ரொம்ப கடுப்பாக அவங்க காதில் விழுற மாதிரி கூட பேசுகிறான். அவங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் ஹர்ட் ஆகுது. ஜங்குக்கும் உங்க மேலே செம்ம கோவம். என்ன சின்ன பொண்ணு நினச்சோமே, இப்போல்லாம் பண்ணிட்டாலே, நல்ல பொண்ணு அப்படிலாம் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம காண்டு உங்கள் மேலே. நீங்கள் இப்படி தான் ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அப்போ உங்கள் முன்னாடி ஒரு 3 பேர் வந்து வழி மறைக்கிறாங்க. உங்கள் ரியா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கா. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மியாவோட ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டுருக்காங்க. ஹே ஓயன், என்ன ஜங்குக்கு ஒன்று வேணான்னு சொல்லிட்டானா, இல்லை நீங்கள் லவ்வே பண்ணல? மியா நான் போகணும். ஹே எங்கே போகிற? நில்லு. இந்த பாரு, என்ன நினச்சிட்ருக்க? இப்போ எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? கிளம்பி போயிங்கேருந்து அப்படின்னு ரியா சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. அப்போது மியா அவங்க முன்னாடி வழி மறைச்சு, என்ன ஓயன், ஜங்குக்கு ரொம்ப அசிங்கமாக திட்டானாமே, கேள்விப்பட்டேன், எல்லாரும் பார்த்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கே நின்றுட்டு கண்ணீரோட பார்த்துட்ருக்கீங்க மியாவை. வயசுலேருந்து டியர்ஸாக வருது. அச்சோ, என்னம்மா அழுகிற? என்ன, நீ ஜங்குக்கை லவ் பண்ணால் அவன் பின்னாடி வந்துடுவானா? ஜங்குக்கு என்னைக்கும் எனக்கு தான், புரியுதா? அப்போ ரியா வந்துட்டு, ஏ மியா இங்கே பாரு, இன்னும் மாதிரி கிடையாது ஓயன், சரியா? அவள் ஜங்குக்கை லவ் பண்ணா, ஆனால் உன்ன மாதிரி கேவலமாக நடிக்கலை. ஆமாம், நான் நடித்தேன்தான். நான் ஜங்குக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணால் போவேன், தெரியும்ல? அப்போது அங்கே ஜங்குக்கு இதெல்லாம் நின்று பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு செம்ம ஷாக்கு மியா சொல்கிறதெல்லாம் கேட்டு. இப்போது நடித்தாளா தெரியாமல் நம்ம வேறு வாங்கிட்டு போய் கத்திட்டோமே. உன்ன மாதிரி சீப்பான ஆள் கிடையாதுடி, நீ தானே அந்த ஃபோட்டோ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து மியாவை பார்த்து கேட்குறா. அப்போது மியா வந்து, நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த ஃபோட்டோ பண்ணேன், என்ன போ. ஆனால் ஜங்குக்கு அதை நம்பிட்டான்ல. நீ எவ்வளோ இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் அதை பண்ண. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு மியா ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பார்த்து செம்மையாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் அங்கேயே நின்று அழுகுறீங்க. உங்கள் கண்ணில் தியர்ஸாக வருது. புரியா வந்து, என்னை அழுகாதடி ப்ளீஸ், இப்போ பாரு, இந்த மியாவை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. பாரு ரியா, எதுவும் பண்ணாத, விடு. அவள் சொல்கிறது கரெக்ட் தானே? என்னடி அவள் சொல்கிறது கரெக்டு? இப்போ நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? நான் என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார்ல. நான் அதை தப்பு பண்ண நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவ்வளோ சீப்பான பொண்ணு நான் அல்லடி. எனக்கு அவர் எனக்கு லவ் அக்செப்ட் பண்ணலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டார்ல, அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்லையா, எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன், விடு. வாயன் வேணாம் வாயன், இது பாரு, நீ எதுவும் லூஸ் தரமாக எதுவும் பண்ணாத. நான் எதுவும் பண்ணிக்கலாம் மாட்டேன், பயப்படாது. நான் கிளம்புறேன், சரியா? சரி, நான் கொண்டு வந்து விடுறேன், வா. என்னை கொஞ்சம் தனியாக விடுறியா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போயிடுறீங்க.
வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. உங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. உங்கள் அம்மா எல்லோரும் வந்துட்டு லைக் 1 வீக் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க. லைக் ட்ரிப் மாதிரி போயிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. எல்லாமே கத்தி உங்களுக்கு அப்படி அழணும்னு தோணுது. அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க பெட்லேயே. ரியாக்கு இதெல்லாம் நினச்சி கஷ்டமாக இருக்குது நீங்கள் அப்படி போனது. அப்போது ஜங்குக்கு அங்கேயே நின்று உங்களை பார்த்துட்டு இருந்தார்ல. அப்போது ரியா கிட்ட வந்துட்டு, ஹே ரியா ஒரு நிமிஷம் நில்லு, சொல்லுங்கண்ணா, சந்தோஷமா? அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க. ஹே நீ பாரு, என்னாச்சு, என்ன சொல்கிற? இங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்தீங்க தானே? பார்த்ததுனால தான் கேட்குறேன், என்னாச்சு? என்ன நிஜமாவே லவ் பண்ணுறாளா? அவள் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காண்ணா. வேணும்னா போய் மீரா காட்ட வேணால் கேளுங்க. ஆனால் நீங்கள் அவளை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க. அப்படி இருந்துமே அவள் ஜங்குக் பாவம், ஜங்குக் தான் அவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, யாராக இருந்தாலும் நெட்டில் தான் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் இந்த மீயா அவள் சொல்கிறதுலாம் கேட்டு நீங்கள் வந்து இவள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. அவள் சூசைட் அட்டெம்ப்டே பண்ணலண்ணா, அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நீ ஏதோ ஒரு இந்த ப்ரெஷரில் நான் அப்படி பேசிட்டேன். இதனால தான் இன்னும் 1 வாரம் காலேஜ் வரலையா? ஓ, 1 வாரம் வராதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ரியா சாரி, ஆக்சுவலாக நான் அன்றைக்கி அப்படி பண்ணணும்னு நினைக்கல. இருந்த ப்ரெஷரில் அப்படி பேசிட்டேன். அதனால ஒரு பொண்ணு நம்மளால் சாகிற நிலைமையில் இருக்குன்னா அது ஒரு மாதிரி இருக்காதானே? அது கரெக்டு தானா? ஆனால் அந்த பொண்ணு உண்மையாகவே சாக ட்ரை பண்ணிச்சான்னு உங்களுக்கு தெரியும்ல. நீயா போய் சொல்லிட்டு தெரியுறா, நீங்களும் அதை நம்பிட்டுருக்கீங்க. சரி விடு, வேணுங்க. அவள் வீட்டுக்கு போயிட்டா. சரி, நான் பார்த்துக்குறேன். அண்ணா தயவு செஞ்சு அவளை மறுபடியும் கஷ்டப்படுத்தாதீங்க, அவளை விட்டுருங்க. அப்படின்னதோட ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் வரைக்கும் இந்த மாதிரி லைக் ஃபீல் பண்ணதே இல்லை. அவன் டக்குன்னு போயிட்டு மியா கிட்டே போகிறான். அங்கேருந்து மியா கிட்டே போயிட்டு ரியா அதெல்லாம் பார்த்துட்ருக்கா. மியா கிட்டே போயிட்டு, மியா இங்கே வா. சொல்லு ஜங்குக். என்னடி நடிக்கிறியா? உன் பேச்சை கேட்டால் நான் மைண்ட்டை போய் என்னமோ பேசி வச்சுருக்கேன் நான். ஜங்குக் நீ எதை பற்றி பேசுகிற எனக்கு புரியலை. என்னடி? நீ எனக்கு போய் சாகிற நிலமையில கடந்தான் வந்து நமக்கா பேசினேன். ஆனால் நீ என்ன ஏமாற்றிட்டல? ஜங்குக் நான் எதுவும் ஏமாத்தலை. பாரு, இன்னொரு தடவை ஜங்குக் கற்று இதுன்னு பந்த மயிறு தீர்வான் ஒன்றா. ஜங்குக் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கு. என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க? பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஜங்குக் நீ வேணும் தாண்டா நான் அப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி மியா காலில் விழுந்து செம்மையாக அழுகுறா. ஜங்குக் அப்படியே காலை எட்டி வச்சுட்டு, உன்னெல்லாம் பொண்ணா கூட சி, நான் அவளை போய் திட்டினதுக்கும் ஒன்றை திட்டிருக்கணும். நீயே ஒரு ஃபோட்டோ எடுத்து மாஃப் பண்ணி அவளை சொல்லியிருக்க. எனக்கு வெக்கமாகவே இல்லையாடி? நான் வேணும்னா இவ்வளோ தூரம் வேணா போவியா? இல்லை ஜங்குக் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் அப்படிலாம் இல்லை. சிப்ப இனிமேல் மூஞ்சி முன்னாடி கூட வந்துடாதப்ப. ஜங்குக் வாயெல்லாம் உடச்சிடுவேன் இன்னொரு தடவை பேர் சொன்னா. மூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மகாண்டா பைக் எடுத்துகிட்டு போகிறான். மீரா கிட்டே தான் போகிறான். மீராட்ட போயிட்டு, என்னடா லீவ் நாளில் கூட நிம்மதியாக வீட்டில் கூட மாட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? மீரா தப்பு பண்ணுறேன்டி. என்னடா பண்ண? நீ அப்படி வாங்கிட்டு பேசிடக்கூடாதுடி. அதான் தெரியுமே. நீ ஏன் சொல்ல மாட்டியாடி? நீ எங்கடா சொல்ல விட்ட? நீ எங்கே சொல்ல விட்ட? நான் எத்தனை தடவை சொல்ல வந்தேன், நீ ஏன் கிட்டே மூஞ்சி திருப்பிட்டு போகிற? பாவம்டா அந்த பொண்ணு. அவனை நிஜமாக நான் லவ் பண்ணுறலாடி. ஏதோ சும்மா சுற்றிட்டுருக்கான்னு நினச்சேன். எனக்கு அவளை பிடிக்கும்டி. ஆனால் எவ்வளோ இப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அப்படிலாம் பண்ணிட்டான் தான் நம்மளை கோவத்தில் அப்படிலாம் பேசிட்டேன். இங்கே பாரு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா, பாவம்டா. நீ இவ்வளோ பேசியும் அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளில பேசலை. சே என்னடி பண்ணட்டும்? என்ன பண்ணுவா? போய் சாரி கேளு.
நேரம் வெளியே போயிடவா? ஆ என்ன ஜங்குக் சார் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? என்ன அவளை லவ் பண்ணுறியா? எனக்கு தெரிலடி. எனக்கு அவளை கஷ்டப்படுத்தினா எனக்கு கஷ்டமாக இருக்குடி. நீ எனக்கு அவளை பிடிக்கும் தான், ஆனால் நான் வெளில காமிச்சிட்டதில்ல. எனக்கு தான் தெரியும்ல இந்த லவ் அதெல்லாம் செட் ஆகாது எனக்கு. ஆனால் அது ஒரு மாதிரி போட்டு ரொம்ப வலிக்குதுடி, எனக்கு முடியல. போய் நேரில் பேசிடவா? ம் சரிடா போ. ஆனால் செம்ம மழை பெய்யுது, அப்படியே நனைஞ்சிட்டே வா போவ. இல்லை நான் போய் பேசிடுறேன். ம் சரி ஓகேடா, பார்த்து போ. வீட்டில் தான் இருக்கா. ம் சரி. ஜங்குக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக வரான். அவங்கள பார்த்துட்டு தான் வரான். மழை செம்மையாக கொட்டுது. அவனுக்கு லைக் மழையிலே வந்து நனைஞ்சிட்டே தான் வரான். மீன்வாயில் நீங்கள் இங்கே அப்படியே ஹாலில் சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பீங்க அழுதுகிட்டே. அப்போ உங்களுக்கு யாரோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டிருக்கோம். பெல் விடாமல் அடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து யார் இது இந்த டைமில் இப்படி பெல் அடிக்கிறது அப்படின்னு நீங்களும் எந்திரிச்சு போயிருப்பீங்க. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜங்குக் நின்றுட்டுருப்பான். ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏ என்னது நீ எப்படி இருக்கேண்ணா? புரியல. இல்லை நான் உள்ளே வரலாமா? ஆ வாங்க. ஏன் இப்படி நினைஞ்சிருக்கீங்க? அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணி வந்திருக்கலாம்ல. ஃபஸ்ட் ஏன் வந்தீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட எதுவும் கேட்பாங்களா? இல்லை எனக்கு புரியலை. உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காதே. இவ்வளோ சண்டை நடந்திருக்கு, ஏன் வந்தீங்க தான் எனக்கு புரியல. அது என்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுதான் வந்தேன். ஓ ஓகே உள்ளே வாங்க அப்படின்னு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சோஃபா மேலே உட்காடுறான். நீங்கள் ஒரு டவல் எடுத்துகிட்டு வரீங்க, அது வந்து ஜங்கு கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் அண்ட் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான் வியர் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. குனிஞ்சிட்டு ஜங்கு கிட்ட டவல் கொடுக்குறீங்க. இந்தாங்க டவல். ரொம்ப வெட்டாக இருக்கீங்களா? தொடச்சிக்கோங்க. ஆ வெட்டாவா? ஐ மீன் ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிட்டிங்கள, அதான். ம் சரி, நீங்கள் தொடச்சி விடு. ஆ நான் ஏன் பண்ணணும்? ம் ஏன் தொடச்சி விட மாட்டியா? உனக்கு என்ன பிடிக்காதா என்ன? அது என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? தொடச்சி விடுறே. ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடச்சி விட்டுருக்கீங்க ஜங்குக்கு தலையை. அவன் அப்படியே சிரிச்சுட்டே கீழே குனிஞ்சிட்டு இருக்கான். அப்போது டக்குன்னு உங்களோட ஹிப்பை பிடிச்சி இழுத்துடுறான். இழுத்து நீங்கள் அப்படியே அவனோட இதில் உட்காந்துடுறீங்க, லேப்பில் டபுள் சைடும் அந்த லெக் போட்ட மாதிரி உட்காந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணணும்? நான் அதுவும் பண்ணல. தொடச்சி விடு, கொஞ்சம் வசதியாக இருக்கும்னா உட்கார வச்சுட்டேன். நீ நின்றுட்டுருப்பல்ல, கால் வலிக்கும், அதான். ஜங்குக் இல்லை, நான் நின்றுக்கிறேன், நீங்கள் விடுங்க. ஏன் இப்படி தொடச்சி விட மாட்டியா அப்படின்னு ஜங்கு உங்கள் கண்ணை பார்த்து கேட்குறான். நீங்கள் வந்து தொடச்சி விட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக தொடச்சி விடுறீங்க. தொடச்சி விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ ஜங்கு டக்குன்னு உங்களை பிடிச்சி மறுபடியும் இழுத்து உட்கார வைக்கிறான். இந்த தடவை ரொம்ப க்ளோஸாக உட்கார வைக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? என்ன விடுங்க. என்னடி இது பாரு, என் கண்ணை பாரு. இங்கே பாரு அப்படின்னு ஜங்கு உங்கள் சீக்ஸை பிடிச்சி உங்களை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவரை க்யூட்டாக இருக்கு, அவருக்கு அப்படியே டக்குன்னு இருக்கும்.
ஸோ இது வேறு க்யூட்டாக இருக்காளே. இங்கே பாரு, என்ன லவ் பண்ணுறியா? ஆஹா இல்லை. ஆமாவா இல்லையா? என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? ஏய் என்னடி, லவ் பண்ணுறியா இல்லையா சொல்கிறேன், வாய் தர. ஆமாம். அப்படியா? அவ்வளோ பிடிக்குமாண்ணா? ம் நீங்கள் பாரு, நான் பண்ணது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு தெரியும். ஐம் சாரி. இல்லை பரவாயில்ல, விடுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த சுச்சுவேஷனில்? யார் இருந்தாலும் ஏய் நான் பண்ணது தப்புடி. அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் அதை பண்ணிடக்கூடாது, புரியுதா? பொண்ணு எல்லாம் முன்னாடி வச்சு கத்துறது இதெல்லாம் நல்லதில்லை. நீ அதை ஜஸ்டிஃபை பண்ணாத, புரியுதா? இல்லை நீங்கள் அமைதியாரு அப்படின்னு உங்கள் லிப்ஸில் ஜங்கு கை வச்சுட்டு நான் பேசுறது மட்டும் கேள், சரியா? நீ ஏன் நடிச்சாங்களா எனக்கு தெரியாது. அன்றைக்கி இருந்த ப்ரெஷரில் வந்து கத்திட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிக்கோ. சாரிடி பொண்டாட்டி. என்னது சாரிடி பொண்டாட்டி? அது என் ஜங்கு பேசுகிறீங்க? ஏன் புள்ளையா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. எனக்கு நீ தான் வேணும், வேறு யாரும் நான் கட்டிக்கலாம் முடியாது, புரியுதா? நீ தானே ஃபிக்ஸ் ஆகிட்ட, போதுமா? பெண்ண என் மேலே லவ் இல்லையா அவனுக்கு? என்னடி இதை கேட்டாலும் யோசிக்கிற? சரி பெண்ண இல்லை, நீங்கள் நிஜமாவே சொல்கிறீங்க? சரி நான் வேணா ப்ரூவ் பண்ணி காட்டவா? எப்படி? அப்படி நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஜங்கு உங்களுக்குள்ள ஒரு கிஸ் அடிச்சிடறேன் அவங்கள இழுத்து. ஜங்கு என்னடி கிஸ் அடிக்க தெரியாது அவனுக்கு? ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம். சரிவா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு மறுபடியும் ஜங்குக்கு உங்களை பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்றாங்க. இப்போ அவன் கண்ணில் லைக் இந்த லவ் அண்ட் அது எல்லாமே கலந்துருக்கு. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி லைட்டாக அப்படியே மேலே ஏற்றிட்டு, என்ன என் பொண்டாட்டிக்கு வெக்கம்லாம் வருது போல். விட்டுங்க ஜங்கு. ஐயோ அப்புறம் என்னடி இப்படி வைக்கப்படுற? இதுக்கே இன்னும் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகலையே. இது வெறும் டீஷர்ட் தானே. என்னது அதெல்லாம் முடியாது, போங்க. ஏய் பாவண்டி, புருஷனை பட்டினி போடாத. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்படியா? ஆனால் எனக்கு போய் ட்ரையல் பார்க்கணுமே. ட்ரையலா? அது எப்படி? நான் காட்டவா? அப்படின்னு ஜங்கு உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட்ரூம் போகிறான். போயிட்டு அப்படியே லெக் வச்சு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவரை சிரிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க ஜங்குக்கு? விடுங்க. இதுக்கப்புறம் தான் நான் பண்ணுமே. பண்ணவா? இது இப்படிலாம் பேச தெரியுமா உங்களுக்கு? திட்டம் மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன். நானும் பையன்தான் என்ன? நான் ஆக்சுவலாக அதெல்லாம் பேச மாட்டேன். நானா எல்லாவ பண்ணியே காமிச்சிட்றேன்னே. உனக்கு ஓகே தானே? என்ன நம்புறல? உங்களை எப்படி நான் நம்பாமல் இருப்பேன்? அப்படியா? ஆனால் நீ இன்னும் இந்த லவ் யூ சொல்லவே இல்லையே. சொல்லு, அப்போ நம்புகிறேன். அது ஐ லவ் யூ ஜங்கு. என்னது கேட்கல சத்தமாக? ஐ லவ் யூ ஜங்கு. கேட்க மாட்டுதே இன்னும்
சத்தமாக கேட்கணுமே. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஜங்குக் உங்களை டக்குன்னு கிஸ் பண்ணுறான். அப்படியே பேஷண்ட்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஜங்குக்கோட ட்ரெஸ்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஜங்குக் அப்படியே உங்கள் மேலே வரான். மேலே வந்துட்டு உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறான். பொண்டாட்டி அழகாக இருக்குடி. ஏன்னா இப்படி ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு வேறு பொண்ணு மேலே அதுவும் நீயா மேலே நான் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கியா? இல்லையா? அப்போது நீங்கள் அவங்கள லவ் பண்ணலையா? ஏண்டி பைத்தியம் மாதிரி பேசுகிற? அவளை லவ் பண்ணால் நான் ஏண்டி உன் கூட இருக்க போகிறேன்? அவள் கூட தான் அடி இருப்பேன். இல்லை, நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சி ஏண்டி இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற? வேறு பொண்ணே இல்லையாடி அவளை போய் லவ் பண்ண யோசிக்கிற? அவளும் ஒத்தாலையும் அண்டையை பாருணும்ல அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜங்குக் உடனே உங்களை பார்த்துட்டு என்ன சரி நம்ம வந்து விளையாட ஆரம்பிக்குமா? அது இப்போவே வேணுமா என்ன? எனக்கு வேணும். கொடுக்க மாட்டியா? இப்போ அப்படியே ஜங்குக் உங்களோட நெக் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அதில் லைக் ரொம்ப மெல்ட் ஆகிட்டீங்க. அதில் கிஸ்லேயே நீங்கள் அப்படியே கண்ணு மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் உங்கள் மேலே ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, வலி ஒன்றா இன்னும் பொறுமையாக பண்ணுறேன். இப்போது ஜங்குக் அப்படியே அதை இன்செர்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு பெயினில் ஜங்குக் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணி உங்களை அப்படியே அதை டைவெர்ட் பண்ணுறான் அவங்க மைண்டை. இப்போது இப்படி தான் உங்களுக்கு லைக் அந்த நைட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்னிங் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. அப்போது ஜங்குக் உங்கள் கூட எழுந்திரிக்கிறான். முன்னாடி எங்கடி போகிற? காலையில் ஏஞ்சி காலேஜ் போக வேணாமா? அப்புறம் வேறு எங்கே போவாங்க? இது லேட்டாகவே போய்க்கலாம், நானே கூப்பிட்டு வந்து விடுறேன். ஜங்குக் டைம் என்ன தெரியுமா? டைம் என்ன? மணி 10 ஆகுது. ஆமாம், 10 ஆகிடுச்சா? சரி, ஓகே, போய் கிளம்பு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ ஜங்குக் டக்கு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை ஹக் பண்ணுறான். இங்கே பாரு, இனிமேல் எதுக்காகவும் யாருக்காகவும் நீ அழக்கூடாது, புரியுதா? நான் இருக்கும்போது என் தங்கத்தை அவனாவது அழ வச்சான், அவ்வளோதான். அப்புறம் சும்மா அழுதுட்டு இருக்காம ஏதாவது நான் என்கிட்ட வந்து சொல்லு. அதான் நான் இருக்கேன்ல. சரி. இன்னும் கூட என்னது கொட்ரி அப்படின்னு தான் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் போய் ஜங்குக் கிளிப்பில் லைட்டாக பிக் பண்ணிவிட்டு எங்கேருந்து ஷை ஆகிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஜங்குக்கில் நினச்சிட்டே சிரிச்சிட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படி தான் காலேஜுக்கு வரீங்க. நீங்கள் ஜங்குக் பைக்குள்ளே வரீங்க. ஸோ ஜங்குக் வந்து விட்டுட்டு அவன் கிளாஸ் போயிடுறான். நீங்களும் உங்கள் கிளாஸ் போகிறீங்க. நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ரியா அதை நோட் பண்ணிட்டு என்னடி ஆச்சு? அது நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? பிரேக்கில் சொல்கிறேன். சரி அப்படின்னு நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் பிரேக்கு போகிறீங்க கேன்டீனுக்கு ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. உங்கள் மியாவோட கேங்கும் இருக்குது. ஸோ ஜங்குக் அங்கே உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்குக் பார்த்தோன்னே அங்கே போகிறீங்க. மீராவும் அங்கே தான் உட்காந்துருக்கா. ஹே ஓயன், என்னாச்சு? எப்படி இருக்க? ஓகே நீ? ஓகே. என்னது இது? ஏதோ மார்க் இருக்குது. என்னது தான் அது நெக்கில் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு மீரா அங்கே பார்த்துட்டே டக்குன்னு ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு ஒன்றே வந்துட்டு ஒரு மாதிரி அவன் சீக்ஸில் அப்படி ரெட் ஷை ஆகிடுச்சு. ஜங்குக் அப்படியே கீழே குடிச்சிட்டு ஒருத்த வேறு மறக்கல அவன். இங்கே வாடி, இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு கூப்பிட்றான். அவனே மீரா கூடியாக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா அது புது பழக்கம்? என்னது என்னாச்சு?
உடனே சங்குக்கு வந்துட்டு ஏய் அமைதியாக இருங்க சும்மா நசன்ட்டு என் பொண்டாட்டியே பாவம் இல்லை நின்றுட்டுருக்கா. பொண்டாட்டியா இதே போடா சொல்லவே இல்லை. அதெல்லாம் அப்படி தான், நீ உட்காரு தங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. இதை வந்து மியா பார்க்குறது ஜங்குக்கு பார்த்துட்றாரு. உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஃபுட்டை எடுத்து அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க எல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கட்டும், எல்லோரும் மட்டும் தானே திட்டினேன், எல்லோரும் பார்க்கட்டும், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மீரா கல்யாக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இப்படி பார்க்குறது. அவங்க வந்து அவங்களுக்கே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க உடனே வந்துட்டு டேய் நீ நடத்துடா அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் என் பொண்டாட்டி நான் நடத்துவேன், உனக்கு என்னடி வேலையை பார்ப்போ, உனக்கு என்ன அவன் ஆள் இல்லையா, ஆள் சாமி இங்கே தானே சுற்றின்னு இருப்பான், அவனை கூப்பிட்டு வேணா ஊட்டி விட சொல்லுவா. டேய் ரொம்ப பண்ணாதடா, ஒருத்தன் வந்தோடனே என்னை கழட்டி விட்டுடுறியா? சரி தான் தெரியல, அமௌண்ட்டு கிளம்பு அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். சரியா சிரிச்சிட்டா. அப்போது ஜங்குரியா பார்த்துட்டு நான் உன வேறு தனியாக சொல்லணுமா, அது அண்ணா நானே மூடிட்டு போயிடுறேங்கண்ணா. சரி மூட்டு கிளம்பு அப்படின்றா. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. ரியாவும் மீராவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மியா வந்து பார்த்துட்ருக்கா அவங்கள செம்ம காண்டா. உங்களுக்கு வந்து ஜங்கு எடுத்து ஊட்டிலாம் விடுறான். ஊட்டி விட்டுட்டு அப்போது டக்குன்னு உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு அந்த கேன்டீன்கிட்ட வரான். நீங்களும் வந்து அங்கே வந்து ஜங்கோ கிட்ட நின்று பேசிகிட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு ஜங்கோக்கு வந்து நீல் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரிங்கை எடுத்து அப்படியே வந்து காமிக்கிறான். அப்போது மீராவியா எல்லோரும் எல்லோரும் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உங்களால் அதை நம்பவே முடியல. ஜங்கோக்கு வந்துட்டு நான் இனிமேல் விட மாட்டேன், புரியுதா, எனக்கும் ஆளை விட மாட்டேன், இனிமேல் எனக்கும் என் கூட தான் இருப்பேன், இல்லை வீடு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜங்கு சீரியஸாக சொல்கிறீங்க? நமக்குள்ளே நேற்று நடந்ததெல்லாம் என்ன சும்மாவா? என் ஒய்ஃபு அந்த ஒரு இதில் தான் உனக்கு தொட்டேன், புரியுதா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி ஜங்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ரிங்கை வாங்கி ஜங்கு ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. மியா பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டா, அங்கேருந்து போயிட்டாவ. அப்போது ரியா மீராலாம் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க அவங்க 2 பேருக்கும். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே டாமி, நம்ம இதோட ஸ்டோரி முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வரும்.